ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? வெஜிடேரியன் கோழி குழம்பு. அதாங்க நம்ம காலிஃப்ளவர் குருமா தாங்க கொண்டு வந்திருக்கேன். காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் சூடான தண்ணியை வச்சு அந்த தண்ணி ஆவி மட்டும் வந்தால் போதும். அதில் இந்த காலிஃப்ளவரை போட்டு மஞ்சத்தூளும் உப்பையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த சூடான தண்ணியில் மட்டும் இருந்தால் போதும். அதில் புழு பூச்சி ஏதாவது இருந்தால் வெளியே வந்துடும். பட் பை காட் கிரேஸ் இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே எனக்கு இல்லைங்க. காலிஃப்ளவர் நீட்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா எனக்கு அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை அப்படியே சுடுதண்ணிலேருந்து எடுத்து சைடாக வச்சுருங்க. நம்ம காலிஃப்ளவர் பாயில் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு உள்ளே இருக்க பூச்சிலாம் வெளில வந்த போதும் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ப்ராசஸ் தான் இது. ஸோ இதை சைடு வச்சுருவோம். சைடு வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஜார் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு அரை மூடி தேங்காவை பல்லாக எடுத்து அதில் போட்டிருக்கேன். ஸோ அதோடு சேர்த்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் நல்ல பசங்களுக்கு எப்போயுமே ஜீரா சாப்பாடில் சேர்க்குறது நல்லதுங்க. ஸோ ஜீரா அண்ட் குருமாவோட ஃப்ளேவருக்கு சோம்பு 2 சேர்த்துருக்கேன். நிலக்கடலை பருப்பு இருக்குது பார்த்திங்களா, தோல் உரிச்சது, அது ஒரு 2 ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு, பூண்டு நல்ல நாட்டு பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அது போட்டிருக்கேன். இவ்வளோ தாங்க பேஸ்ட்டு. இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இது மட்டும்தான் குருமாக்கு. நிலக்கடலை பருப்பு போட்டு அரைச்ச பேஸ்ட்டு அவ்வளோ ஸ்மெல் அரோமாவாக இருக்கும். குக்கர் வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் சோம்பு இது போட்டிருக்கேன். இதை நான் போடுற காட்ட மறந்துட்டேன், சாரி. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இது பூரா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஷூட் பண்ணுறேன்னு நினச்சி நான் ப்ராசஸ் பண்ணிக்கிருந்தேன், பட் மறந்துட்டேன், சாரி. ஸோ இவ்வளோ தான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது மட்டும் போட்டுட்டு தக்காளி போடுறேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மசியணும்னா நீங்கள் உப்பு சேர்க்குறோம்னா சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2 மினிட்ஸில் நல்லா மசிஞ்சிடும் தக்காளி. ஸோ மசிஞ்ச பிறகு பார்த்திங்களா, அது கரண்டியை வச்சு நீங்கள் அமைக்க பார்த்திங்கன்னா தக்காளி அமுங்கும். எனக்கு குக்கர் ரொம்ப ஹைட்டாக பெரிய குக்கராக இருக்கிறதுனால தெரியல, அதனால் நான் சாய்ச்சி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு கடாயில் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு அமுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு நல்லா அமுங்கும். ஸோ தக்காளி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, தேங்காய், நிலக்கடலை பருப்பு பேஸ்ட், அதை எடுத்து சேர்த்துக்கோங்க. என்னடா இவ எந்த குக்கிங்லையுமே பச்சை மிளகா சேர்க்க மாட்டேன்னு பார்க்குறீங்களா? நான் ஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ்க்காக செய்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வதக்கும் போதே எல்லா டிஷ்லேயுமே பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதை தவிர மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 2 சேர்க்குறேன். நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் மிளகாய் தூள் எப்போயுமே சேர்ப்பேன். குழந்தைங்களுக்காக 2 குட்டி பசங்க இருக்காங்க. ஸோ எப்போயுமே நான் ஸ்பைசினஸ் குழம்புல ஆட் பண்ண மாட்டேன். எக்ஸ்ட்ராவாக நம்ம கிரேவி இல்லை ஃப்ரைஸ் ஏதாவது செய்வோம் பார்த்திங்களா, அதுதான் நல்லா ஸ்பைஸியாக செஞ்சுப்பேன். பசங்களுக்கு அஸ்யூஷுவல் பாயில்டு எக்கு கொடுத்துருவேன். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு சொல புளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த புளியை சேர்த்துக்கோங்க. நல்லா நிறையாவே தக்காளி சேர்த்துக்கோங்க. புளின்றது ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டிக்கு தான் சேர்க்குறேன். மற்றபடி தக்காளி தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி நல்லா 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். குருமா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அந்த குருமாவோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காலிஃப்ளவர் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, குருமா எந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ரைஸ்க்கு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவும், சப்பாத்தி, பரோட்டா, பூரி இதுக்கெல்லாம் செய்கிறீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும். ஸோ உங்களோட விருப்பம் தான். ஸோ குருமாவுக்கு மெயினாக என்னென்னா ஏலக்காய் கடைசியாக சேர்க்கணுங்க. நீங்கள் பேனில் செய்கிறீங்கன்னா இறக்க போகிறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி குக்கரில் செய்கிறீங்கன்னா லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏலக்காய். எப்போயுமே தாளிப்பில் ஏலக்காய் சேர்க்கவே கூடாது. கடைசியாக மட்டும்தான் ஏலக்காய் சேர்க்கணும். சேர்த்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, நான் பெரிய குக்கரில் கம்மியான குவான்டிட்டி செய்கிறதுனால 4 விசில்ஸ் விட்டு எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எனக்கு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி பசங்களுக்கு வேணும், அதனால தான் நான் 4 விசிலோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், அட என்ன சொல்ல, நம்மளோட வெஜ்ஜு சிக்கன் குருமா அதாங்க, காலிஃப்ளவர் குருமா இஸ் ரெடி டு சர்வ்.